ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ நம்மளோட சேனலில் தமிழுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு புதிய பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ 120 டேஸ்க்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 ருபீஸ் மட்டும்தான். ஒரு நாளைக்கு ₹1 அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு நாளைக்கு ₹1.50 அந்த கணக்கு தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்க போகிறீங்க, அதுக்கான ஷார்ட் நோட்ஸ், வீடியோஸ் அண்ட் அதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் அதுக்கான டெஸ்ட் கொஷின், அதுக்கான ஆன்சர் ஷீட் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் மொத்தக்கொண்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இவ்வளோ தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஜஸ்ட் 200 ருபீஸ் மட்டும்தான் ஃபார் 120 டேஸ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான். ஓகேங்களா? ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 3 டார்கெட் வந்து வச்சுருக்கோங்க. ஸோ நியூ புக் 6th to 10th வந்து ஃபஸ்ட் டார்கெட், அடுத்து நியூ புக் 11th 12th வந்து செகண்ட் டார்கெட், ஓல்டு புக் 6th 10th வரைக்கும் நம்மளோட 3வது டார்கெட். ஓகேங்களா? ஓவரால் டார்கெட் கொஸ்டின் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 105 கொஸ்டின். எப்படிங்க 105 கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொது தமிழ் 100 கொஸ்டின் வந்துருங்க. அது இல்லாமல் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் வரக்கூடிய டாபிக் வந்து நம்மளோட பொது தமிழ்லேருந்து தான் வரப்போகுது. அப்போ அதையும் சேர்த்து நம்ம இங்கே தான் கவர் பண்ண போகிறோம். 105 கொஸ்டின் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா October 5 கிளாஸஸும் டெஸ்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்னதுங்க முதல் நாளே டெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேட்ச் பொறுத்தளவில் ஒரு இயல் படிக்க போகிறீங்க, டெய்லியும் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ October 5 6வது முதல் இயல் அன்றைக்கி சாயந்தரமே இதுக்கான டெஸ்ட் இருக்கும். ஏர்லி மார்னிங் உங்களுக்கான வீடியோ உங்கள் கைக்கு வந்துடும். அந்த வீடியோ பார்த்து ஷார்ட்கட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறத மொதல் கொண்டு தெளிவாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஈவினிங்கே கொஸ்டின் பேப்பர் வாங்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்து October 6 6வது இயல் 2 படிக்க போகிறீங்க, டெஸ்ட்டு. 6வது இயல் 3 படிக்க போகிறீங்க, டெஸ்ட்டு. ஸோ இதே போல் 9வது இயல் வரையும் படிக்கிறீங்க, டெஸ்ட்டுன்னு வந்துட்டு October 14 6வது மொத்தமாக என்னென்ன படிச்சிங்களோ ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சுருவோம். ஓகேங்களா? இதே போல் அடுத்து October 15 7வது முதல் இயல் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க வந்துகிட்டே இருந்துட்டு October 24 7th ஃபுல் ரிவிஷன் வந்து நடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதே போல் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் என்றைக்கு முடியுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா November 22 10th 9th இயல் வந்து படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. 23 10th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து November 24 25 26 உங்களுக்கு 3 நாள் வந்து ஸ்டடி கேப் வந்து விடுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்கெட் 1 ஃபுல் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடந்துடும். என்றைக்கு அப்படின்னா November 27 ஒரு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். ஸோ இதே போல் தான் உங்களுக்கான 3 டார்கெட்டுமே வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ டார்கெட் 1 முடிக்கிறதுக்கு நமக்கு மொத்தம் 54 நாட்கள் வந்து தேவைப்படுது. ஸோ 6th ஒரு நாளைக்கு 1 படிக்கிறோம், 7th ஒரு நாளைக்கு 1 படிக்கிறோம். ஸோ இதேமாதிரி படிச்சுட்டே வரும்போது மொத்தமாக 45 நாள் வந்து புக்கை வந்து படிக்கிறோம். ரிவிஷன் டெஸ்ட் மொத்தம் 5 அட்டன் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன், இந்த மாதிரி. இதுவே மொத்தம் 50 நாள் ஆயிடுது. 3 நாள் ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு நாள் ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் மொத்தமாக 54 நாட்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. டார்கெட் 2 18 நாள். 11th ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கிறீங்க, 8 நாள் வந்து டெஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு இயல் மொத்தமாக 8 நாள். 12th ஒரு நாளைக்கு ஒரு இயல் மொத்தமாக 8 நாள். மொத்தமாக ரிவிஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் தரோம். இந்த டார்கெட் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லி டெஸ்ட்டும் இருக்குது, ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. அப்போ 18 நாள் டார்கெட் 2. டார்கெட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 நாளைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இந்த டார்கெட் 3 மட்டும் இந்த 6th 7th ஒரு நாளைக்கு 2 இயல் படிக்க போகிறோம். அதனால் 5 நாள். இது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக எழுத போகிறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான். அடுத்தது 8th வந்து படிக்க போகிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க, அது முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 9th ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்க போகிறீங்க, முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 10th மொத்தம் 10 இயல் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்க போகிறீங்க, முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இங்கே வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 + 4 42 நாள் ஆச்சுங்களா? ஃபுல் ரிவிஷனுக்கு 2 days டைம் தரப்போகிறோம். ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாள் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாக 45 நாள். ஸோ இந்த 3 டார்கெட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சிலபஸே வந்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அவ்வளோதான். பக்காவான ஒரு 120 நாளைக்கு பிளான் வந்து கொடுத்துருக்கோம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்க வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், பார்ட் டைம் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸோட கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்க தமிழ் கிளாஸஸே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கான ஷார்ட் நோட்ஸ், ஒரு இயல் படித்து முடிக்கிறீங்கன்னா குயிக்காக ரிவிஷன் பண்ணக்காக நீங்கள் எங்கே இருந்தாலும் குயிக்காக வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லியும் கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். கொஷின் பேப்பர் அது வந்து எப்படின்னா PDF ஃபார்மேட்டில் தான் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிரிண்ட் போட்டு உங்கள் கையிலே வச்சு படிச்சுக்கலாம். அதே போல் தான் நம்மளோட ஷார்ட் நோட்ஸுமே பிரிண்ட் போட்டு கையில் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ ரெகுலராக கொஷின் பேப்பர் கொடுத்து ஒரு 1 or 2 hours
ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கான ஆன்சர் ஷீட்டும் கையிலே கொடுத்துரும். உங்களை நீங்கள் எவால்வேட் பண்ணிட்டு உங்களுக்கான மார்க்கை டெய்லி நீங்கள் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட 120 டேஸ்க்கான பிளான். ஃபீஸ் வந்து வெறும் 200 ருபீஸ் தான். நீங்கள் எந்த பேட்ச் ஆனாலும் செக் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஃபீஸ் கம்மியாக எங்கேயுமே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஃபீஸ் கம்மியாக இருக்கே அப்போ ரொம்ப மொக்கையாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நம்மளோட தமிழ் நம்ம எப்படி நடத்துகிறோங்கிறது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே இது ஒர்த்து தானா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்களாலே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 9363138979. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 9363138979. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜிபே நம்பர் வாங்கி பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அக்டோபர் 5 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த பேட்சஸ் கொடுக்கும்போது ஃபீஸ் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆக தான் செய்யும். ஸோ ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்க பேட்சில் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.